யாரு இவரு? இப்படி போறாரு இப்படி வராது. சவத்துல தானே நீ யோசிக்கிற. யாரு இவரு? சரி அவர்கிட்ட போய் கேட்போம். சார் யாரு சார் நீங்க? ஊருக்கு புதுசா? உங்களை இது வரைக்கும் நான் இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே. என்ன இன்னைக்கு தெரியவில்லையா? நல்லா உத்துப்பார். சார் அப்பயும் ஒன்றும் தெரியலையா சார்? நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். நீ ஞானக்கண்ணால் பார்க்காமல் பூனைக்கண்ணால் பேய் போல் பார்க்கிறாய். ஐயோ என்ன குழப்பறீங்களே சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். அடே மானிடா, நான் தாண்டா பாரதி. ஓ நான் இப்ப தெரியுனே. நீங்க தானே அந்த பாரதி பஸ் ஓனரு. சார் உங்க ரூட்ல எத்தனை பஸ் சார் ஓடுது? அடே மானிடா, நான் பஸ் ஓனர் இல்லடா, மகாகவி பாரதிடா. பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாடின பாரதிடா. அந்த பாட்டெல்லாம் நீ கேட்டது இல்லையா? சார் சார் எனக்கு அந்த பாப்பா பாட்டு குயில் பாட்டு அதெல்லாம் தெரியாது சார். எனக்கு காக்கா பாட்டு ஒன்னா தெரியும். காக்கா பாட்டா? அது என்ன பாட்டு? ஏதோ பாடிக்காட்டு. நிறுத்துடா. நீ யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னை தெரீசா தெரியாது, ஆனால் சிறுசா தெரியும். பகவதி தெரியும், ஆனா பகத்சிங் தெரியாது. தலை யாருன்னா தலை வரலாறே சொல்லுவேன், ஆனா தாகூர் தெரியாது. ஐயோ என்ன குழப்புறீங்களே சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். இதோ இந்த படத்தை பாரு. இதுல இருக்கிறது யாரு? யாருன்னு தெரியலையா? இதுதான் நானு. இதுல தலப்பா இருக்கு, இதுல தலப்பா இல்ல. இதுல கோட்டு இருக்கு, இதுல கோட்டு இல்ல. முறுக்க விதம் மட்டும் பண்றாங்க. முறுக்கத்தான் இருக்கு சார். தலப்பா கோட்ல எங்க சார் போச்சு? அப்பெல்லாம் காட்டை அழிக்கல, மழைய சாய்க்கல, ஆத்து மண்ணா அள்ளல. அப்ப இயற்கை ரொம்ப அழகா இருந்தது. இப்பத்தான் நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களே, அதனால வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெப்பம் தாங்க முடியாம நான் முதல்ல என் தலைப்பாய் எடுத்துட்டேன், கோட்டை கழிச்சிட்டேன். சார் நான் மரம் பண்றேன் சார். எனக்கு ஒன்றும் யாரில்ல சார். நீங்க சுத்தி வளர்த்து பேசாம நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். பா, நான் திருமலை ஒரு சுற்றுலா தலம்னு கேள்விப்பட்டேன். இங்க இருக்கிற ஜெயினர் கோயிலை பார்க்கணும்னு வந்தப்பா. வர வழியில திருமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ள போனேன். அங்க இருந்த பிள்ளைங்கள்லாம் நூலக புத்தகத்துல அழகா படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படிச்ச அழகுல நானே மயங்கிட்டேன். நானும் சில நூல்களை படிச்சேன். காற்றை படித்தேன், கைரவனை படித்தேன், தென்றலை படித்தேன், திங்களை படித்தேன். அப்படியே அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் எழுதிய நன்மையான உண்மை, முயற்சியின் முகவரி, மழலை பூக்கள், பூக்களை பேசவிடு என்ற நூலையும் படித்தேன். அவர் எழுதிய ஜாதி மதத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரமாதம் பிரமாதம், அற்புதம். சார் சார் எனக்கு அந்த கவியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சிலர் ஜாதிக்கு ஒரு சங்கம் அமைத்து தன் தொப்பியை வளர்த்து கொண்டே போகிறார்கள். பலர் இவர் பின்னே ஓடி உழைத்து சப்பையாகி சாகுகிறார்கள். இன்டர்நெட் காலத்திலும் ஈனம் ஜாதி என புகுந்து சமுதாயத்தை குப்பையாகி கொண்டே போகிறார்கள் என்றுதான் இந்த மனித சமுதாயம் தான் செய்யும் தப்பை உணருமோ? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அமாவாசை வீட்டில் அமாவாசை சாப்பாட்டை அப்துல்லா ஆனந்தமாய் உண்கிறான். ராமதுல்லா வீட்டில் ரம்ஜான் பிரியாணியை ராமசாமி ரசித்து கனிவுடன் உண்கிறான். கில்பத் வீட்டில் கிறிஸ்துமஸ் பலகாரங்களை கிருஷ்ணனும் கில்பத்தும் கனிவுடன் சுவைக்கிறார்கள். உணவருந்தி ஒன்றுபடும் இவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றுபட்டு என்று சிந்திப்பார்கள். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இப்ப நீங்க யாருன்னு நான் முழுசா தெரியுனேன். நான் படிக்க தெரியாதவன் ஐயா. என்ன, உனக்கு படிக்க தெரியாதா? சரி, கவலையை விடு. உன்னை போல படிக்க தெரியாதவங்கள படிக்க வைக்க அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதை நீ பயன்படுத்திக்க. அது என்னையா திட்டம்? அதுவா, புதிய பாரதி எழுத்தறிவு திட்டம். நீ இன்றே பள்ளிக்கூடத்துக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் உன் பெயரை சேர்த்துக்கோ. ஐயா எங்க பள்ளி தலைமை ஆசிரியரை
எங்க வீட்டுக்கே வந்து என் பெயரு, ஆதார் எண்ணு, போன் நம்பரு மொத்தமா எழுதின்னு போட்டாங்க ஐயா. அப்படியா, சந்தோஷம். நீ நல்லா படிக்க கத்துக்கின்னு தினமும் நூலகத்துக்கு போ, நூல்களை படி, படிச்ச கருத்துக்களை பின்பற்றி நல்லா வாடு. ஐயா 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 வெல்லுங்க ஐயா. ஐயா, என்ன உமக்கு வலிக்கிறதா? ஏன் இப்படி விழுந்தடித்து ஓடி வருகிறாய்? ஐயா ஐயா, உங்களுக்கு நிறைவேறிய ஆசை எதனா இருக்கான்னு கேட்கறதுக்காயா ஓடி வந்தேன். உண்டு. நான் எதிர்பார்த்த புதுமை பெண்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சரி, நானும் நிறைய கவிதை எழுதணும். நீ போய் நல்லா படிப்பா. சரி, நன்றி, வணக்கம், வருகிறேன். வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாரப்பத்திரிகையில் படித்ததாக ஞாபகம். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல கருத்து படித்த ஞாபகம் இருக்கு. பாரதியார் என்றுமே கவிதை போட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டாராம். அவரின் நண்பர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் கவிதை எழுதி அனுப்பினாராம். போட்டியில் அவர் கவிதை வெற்றி பெறவில்லையாம். வேறொரு நபரின் கவிதை முதலிடத்தை பிடித்ததாம். பாரதி எழுதி அனுப்பிய கவிதை இது தெரியுமா? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடல்தான் அது. எவ்வளவு அருமையான பாடல்! தேர்வு பெறவில்லை. ஆனால் இந்த பாடல் இன்று பாரெங்கும் ஒலிக்கிறது. பாரதியின் பெயரும் உலகெங்கும் ஒலிக்கிறது. ஆனால் கவிதை போட்டியில் முதல் இடத்தை பிடித்தவர் யாரென்றே தெரியவில்லை. அவர் பெயரும் நிலைக்கவில்லை, அவர் பாடலும் ஒலிக்கவில்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமென்றோ. நானும் ஓர் கனவும், இந்த ஞாலமும் பொய்தானும். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே.